ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான மீன் வறுவல்னால் என்ன? மீன் மேலே இருக்கிற மசாலா உதிராமல் இருக்கணும். மீன் வறுவல் செம்ம டேஸ்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மீனை வறுக்கும் போதே அந்த வாசனை 2 தெருக்கு போகணும். அண்டு மீன் வறுவலுடைய மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு மீன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியை மட்டும் பார்த்துட்டு போயிடாமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. இப்போது இந்த மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீன் வறுவல் செய்கிறதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு வவ்வா மீன் எடுத்திருக்கேன். வவ்வா மீனுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த மீனாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 7 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த மீன் வறுவல் மசாலா வந்துட்டு எல்லா மீனுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி மீன் வறுவல் செய்யலாம். டேஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அரைச்ச மசாலா கூட 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வறுத்த பச்சரிசி மாவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் மீனை வறுக்கும் போது எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும். அடுத்து இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இப்போ இந்த மசாலாவை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அரைக்கும் போதே தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ மசாலாவில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காம முதல்ல மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி விடும்போதே பார்த்தீங்கன்னா மசாலா நல்ல ஈரப்பதமாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/2 லெமனுடைய ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டு இப்போது அகைன் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. எண்ணெய் லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மசாலாவுடைய கன்சிஸ்டன்சி தலை இந்த மாதிரி இருக்கணும். வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த அளவுக்கு கொஞ்சம் தலை இருக்கிற போல் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா மீனில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒட்டி பிடிக்கும். அவ்வளோதான், மீன் வறுவல் செய்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் பீசஸை எடுத்து போட்டு மீனுடைய எல்லா சைட்லையுமே மசாலா அப்ளை ஆகிற போல் கையில் இந்த மாதிரி மசாலாவை எடுத்து கொஞ்சம் அழுத்தி விட்டு மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மீன் பீஸில் மசாலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவில் காமிக்கிற போலவே மீனில் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா மீன்லையுமே மசாலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். மசாலாவுமே கொஞ்சம் கூட மீறவே இல்லை. 1 கிலோ மீனுக்கு நம்ம ரெடி பண்ண மசாலாவுடைய அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மீனை மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 hour ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே சூப்பராக அந்த மீனில் ஒட்டி பிடிச்சிருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல. இப்போது இந்த மீனை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்க மீன் பீசஸை ஒன்றா எடுத்து எண்ணெய் மேலே வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் மீன் பீசஸை எண்ணெயில் போடணும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே மீன் பீசஸை எண்ணெயில் போட்டுட்டிங்க அப்படின்னா மசாலா தோசைக்கல்லில் ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன் வறுவல் நிறைய எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீனை எண்ணெயில் போடுங்க. மீனை எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு இந்த மீனை ஒரு பக்கம் வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் மீன் வெந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். மீன் வறுவல் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வச்சு மீனை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே மீன் வறுவல் நிறைய எண்ணெயை அப்சர்வ் பண்ணும். இதுவே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு மீனை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா மீன் அதிக எண்ணெயை அப்சர்வ் பண்ணாது. அண்டு மீனுமே நல்லா வெந்திருக்கும். மசாலாவுடைய பச்சை வாசனையுமே கம்ப்ளீட்டாக போயிடும்.
மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணும்போது அதில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டோம்ல, அரிசி மாவு ஆட் பண்ணோம் அப்படின்னா மீன் வறுவல் கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் எண்ணெய் நிறையா அப்சர்வ் பண்ணாது. 2 பக்கமே மீன் வெந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மசாலா வந்துட்டு கொஞ்சம் கூட தோசைக்கல்லில் ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி மீன் மேலே இருக்கிற அந்த மசாலாவுமே கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான மீன் வறுவல் ரெசிபி, அதே மாதிரி மீன் குழம்பு ரெசிபிலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பர்ஃபெக்டான மீன் வறுவல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் டிப்ஸு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் மீன் வறுவல் பர்ஃபெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ண பர்ஃபெக்டான மீன் வறுவல். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக செம்ம ஜூஸியாக அண்ட் டேஸ்டியான மீன் வறுவல் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவல் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றத நான் கத்தியால் மீனை உரசி காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீன் வறுவல் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டேஸ்டியான மீன் வறுவல் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. இதே போல் ஒரு பர்ஃபெக்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.